பாக்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, இன்னைக்கு ரவா கிச்சடி வந்து கேரட் பீன்ஸ் எல்லாம் காயெல்லாம் போட்டு ரவா கிச்சடி பண்ண போறோம். அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சாம்பார் ஒண்ணு வைக்க போறோம். அந்த ரவா கிச்சடிக்கும் சாம்பாருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும். எங்க வீட்டுல அந்த ரவா கிச்சடியும் சாம்பாரும் வச்சுட்டோம்னா அன்னைக்கு ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவாங்க. அந்த ரவா கிச்சடியை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரவா கிச்சடிக்கு உள்ள சாம்பாரை ஃபர்ஸ்ட் வச்சிருவோம். இந்த சாம்பாருக்கு வந்து நான் துவரம் பருப்பு வந்து இந்த 100 கிராம் உலக்குல 3/4 பாகம் துவரம் பருப்பு, அது கால்வாசி சிறுபருப்பு எடுத்து கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அந்த சிறுபருப்பு எதுக்கு போடுறோம்னு நினைக்கி அந்த சாம்பார் வந்து நல்ல குழகுழப்பு கொடுக்கும், கொஞ்சம் அப்படியே திக்கா இருக்கும். அதனால அந்த சிறுபருப்பு ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போடும்போது அது டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால அந்த மாதிரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதோட சேர்ந்து காய்கறி எல்லாம் சேர்த்துடலாம். இதுல வந்து நான் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3ல இருந்து 4 பேர் அளவுக்கு சாப்பிட்ற மாதிரி நான் சாம்பார் வைக்கிறேன். இது கத்திரிக்காய் வந்து ஒரு 4 கத்திரிக்காயை எடுத்து இந்த மாதிரி பொடியா கட் பண்ணணும். அதையும் உள்ள சேர்த்துடுறேன். இது ஒரே ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஒரே வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி அதையும் உள்ள சேர்த்துடுறேன். தக்காளி வந்து நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் தக்காளியா இருந்தது நாளைக்கு 4-5 தக்காளி கூட சேர்க்கலாம். நான் இதுல வந்து பாதி அளவு தான் இந்த தக்காளியோட பருப்போட போட்டு வேக விட போறேன். பாதியை வந்து நம்ம தாளிக்கும் போது பார்த்துக்கலாம். இதோட சேர்த்துட்டு மிளகாய் பொடியெல்லாம் சேர்த்துருவோம். இப்போ வந்து ஒரு துண்டு பெருங்காயம் போடுறேன். நான் வந்து கட்டி பெருங்காயம் தான் போடுறேன். நீங்க தூள் பெருங்காயமா இருந்தா தாளிக்கும் போது தூள் எண்ணெயிலேயே போட்டு இது பண்ணிக்கலாம். நான் ஒரு துண்டு கட்டி பெருங்காயம், கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். நான் இது வந்து சாம்பார் தூள் தான் போடுறேன். சாம்பார் தூள் வந்து 1 ஸ்பூன் கிட்ட போடுறேன். நான் தாளிக்கும் போது கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் போட்டு எண்ணெயில போட்டு வறுத்து போட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நான் இப்போ 1 ஸ்பூன் கிட்ட போட்டுட்டு அப்புறம் தாளிக்கும் போது கொஞ்சம் வெறும் மிளகா அப்படி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை ஊட்டிட்டு, தண்ணி வந்து இந்த காய் பருப்பு எல்லாம் முங்குற அளவுக்கு இப்படி தண்ணியை சேர்த்துருவோம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப குக்கரை மூடி வெயிட் போட்டுடலாம். இப்ப வந்து குக்கரை வந்து வெயிட் போட்டு வச்சுட்டேன். இது வந்து ஒரு 4 விசில் கிட்ட வச்சு ஸ்லோவா வச்சிங்கன்னு நினைக்க பருப்பு காய் எல்லாமே நல்லா வெந்து போயிடும். ஒரு ஸ்லோவா வச்சு ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். 4 விசில் ஃபுல் விசில் வச்சுட்டு ஸ்லோவா வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம்னு நினைக்க கரெக்டா இருக்கும். இப்போ வந்து இந்த அடுப்புல வந்து நம்ம ரவா கிச்சடின்றத வந்து பாத்துருவோம். இப்போ இதுல வந்து ஒரு நல்ல பெரிய ஸ்பூனால 2 ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன். இந்த நெய் நல்லா உருகிட்டு இப்போ இதுல எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஊத்துறேன். ஏன்னு கேட்டோம்னா ரவா கிச்சடிக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கணும். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெயும் 2 ஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கேன். அது நல்லா சூடா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இது இந்த ரவை வந்து நான் இந்த ஒரு டம்ளரால, அதாவது 200 கிராம் பிடிக்கும் இந்த டம்ளரு. இந்த டம்ளரால 1 டம்ளர் ரவையை எடுத்து நான் ஃபர்ஸ்டே வறுத்து வச்சுட்டேன். இந்த அளவுக்கு சூடு ஏறினா போதும், கலர் மாறாத அளவுக்கு கைவிடாம அப்படியே வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சூடு ஏறினோட ஆற வச்சுட்டேன். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு ஏற்கனவே சூடு ஏறிட்டு நெய்யும் எண்ணெயும். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போடுறேன். இந்த ஒரு துண்டு பட்டைய இப்படி 2ஆ உடைச்சு போட்டிருக்கேன். 2 பிரிஞ்சு இலை, சின்ன இலையா இருக்கிறதுனால 2 இலை போட்டிருக்கேன். இப்போ இது நல்ல வாசனை வந்த உடனே நான் இதுல வந்து 5 பச்சை மிளகாய 2ஆ கட் பண்ணி இப்படி கீறி வச்சிருக்கேன். ஒரு மிளகாய 2ஆ கட் பண்ணி கீறி வச்சிருக்கிறனால நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. நான் வந்து 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் வந்து இந்த பச்சை மிளகாய் நல்லா இப்படி கலர் மாறுற அளவுக்கு நல்ல வறுத்து விட்டுறணும். இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். நீளமா கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துறேன். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் லேசா வதங்கட்டும். சும்மா ஒரு செகண்ட் இப்படி வதக்கி விட்டாலே போதும். அப்படியே ஒண்ணா காயெல்லாம் சேர்த்துடலாம். காய் வந்து நான் ஒரு 10-15 பீன்ஸு, 2 கேரட்டு, கொஞ்சமா அந்த ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி தான் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துறேன். இந்த ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இல்லை அப்படின்னு நம்ம காஞ்ச பட்டாணி எடுத்தோம்னாக்கி நல்லா ஊற வச்சு அதை தனியா வேக வச்சுட்டு தான் உள்ள சேர்க்கணும். இது இந்த பட்டாணி உரிச்ச பட்டாணியாகட்டும் நான் அப்படியே உள்ள சேர்த்துட்டேன். இதை வந்து நல்லா வதக்கி விடணும். ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்ல இந்த எண்ணெயிலேயே வதக்கணும். இந்த காய் வெங்காயம் எல்லாமே ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி விட்டுருக்கேன்.
இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன சைஸா இருந்தா ஒரு 3 தக்காளி கிட்ட சேர்க்கலாம். 2 தக்காளியை எடுத்து இப்படி உள்ள சேர்த்துட்டு அதையும் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வேக விட்டுறணும். இப்போ இந்த தக்காளி போடும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம்னா அன்னைக்கு தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடும். நான் அந்த இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு வந்து ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடயே இருக்கும். உள்ள சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு தக்காளி கொஞ்சம் மசிட்டு, இந்த தக்காளி வந்து நல்லா எண்ணெயில வந்து நல்லா வதங்கி வந்துட்டு, இப்ப வந்து இந்த காய் வந்து பச்சை பட்டாணி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊத்து, ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி ஊத்துறேன். இப்ப தண்ணியை ஊத்தி இந்த காய் வந்து வேகிற அளவுக்கு தான் தண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரவா கிச்சடிக்கு வந்து அது வந்து 1க்கு 3.5 டம்ளர் தண்ணி ஊத்தணும். இப்ப வந்து இதை ஒரு தட்டை போட்டு மூடி நல்லா இந்த தண்ணி வத்துற அளவுக்கு இத வத்த வச்சிட்டோம்னா காயும் வெந்து போயிடும், தண்ணியும் கரெக்டா ஆயிடும். அதுக்கப்புறம் தண்ணி அளந்து ஊத்திக்கலாம். இப்போ வந்து இந்த காய் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி காயை வேக விட்டுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி வந்து நல்லா வத்தி காயும் நல்ல பட்டாணி எல்லாமே கேரட்டு எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டு நான் வந்து கேரட்டும் பீன்ஸும் போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நான் வந்து இந்த 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி நான் வேகவே விட மாட்டேன். கேரட்டை வந்து நல்லா நைஸா வெட்டிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கி டைரக்டா அந்த வதக்கிட்டு அது வதக்கிறதுலேயே பாதி காய் வெந்து போயிடும். அந்த அளவான தண்ணி 3 டம்ளர் தண்ணியை ஊத்தி கொதிக்க வச்சிடலாம். இது பட்டாணி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி கொஞ்சம் வேக விட்டுருக்கேன். இப்போ ரவா கிச்சடிக்கு தகுந்த மாதிரி இதுல வந்து இந்த டம்ளரால 1 டம்ளர் ரவை எடுத்திருந்தேன். இது 3 டம்ளர் தண்ணி அளந்து வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஏற்கனவே நம்ம உப்பெல்லாம் சேர்த்துட்டோம். இந்த தண்ணியை வந்து நீங்க லேசா டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுல வந்து நல்ல உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலா இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த அளவு இருந்ததுன்னா கரெக்டா இருக்கும். எனக்கு வந்து உப்பு வந்து இது கரெக்டா இருக்கு. இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டுருவோம். கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துட்டு தண்ணியை கொதிக்க விட்டுருவோம். கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துட்டேன். அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு நல்லா தண்ணி வந்து கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் ரவையை போட்டு கிளறிடலாம். இப்ப வந்து இந்த சாம்பாருக்கு வந்து நான் பருப்பு வந்து குக்கர்ல நல்லா விசில் வந்து வந்துட்டு இறக்கி வச்சுட்டேன். இப்ப சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இப்ப வந்து நான் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டிருக்கேன். சும்மா ஒரு 2 வெந்தயம், அதாவது ஒரு பிஞ்சு 2 வெந்தயம். இதுல ஒரு கொத்து கருவேப்பிலை போடுறேன். இது 2 பச்சை மிளகாயை இப்படி கீறி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாயை சேர்த்துறேன். வந்து நான் சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லையா, அது வந்து ஒரு 15 சின்ன வெங்காயத்தை வந்து உரிச்சு வச்சிருக்கேன். இந்த சாம்பார்ல வந்து சின்ன வெங்காயம் வதக்கி போடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால ஒரு 15 சின்ன வெங்காயத்தை உள்ள போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வெந்து வரட்டும். சாம்பார் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ள இந்த தண்ணி கொதிச்சுட்டு இப்போ வந்து நல்ல தண்ணி கொதிச்சுட்டு இப்போ வந்து நான் ரவையை சேர்த்துற போறேன். 1 டம்ளர் ரவையை வறுத்து வச்சிருந்த ரவையை வந்து உள்ள சேர்த்துடலாம். உள்ள சேர்த்துட்டு நல்ல தட்டை போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிருங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தட்டை போட்டு நல்லா மூடி வச்சிருங்க. அதை கொஞ்சம் மீடியம் அடுப்பை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிட்டு நல்ல மெதுவா வச்சீங்கன்னா தான் ரவை வந்து நல்ல வெந்து வரும். நல்லா கொதிச்சு வரட்டும். கொஞ்ச நேரம் தட்டை போட்டு மூடிடலாம். இந்த வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்ல வெந்து தொலியெல்லாம் நல்லா கலண்டு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். நான் அடுப்பை வந்து ஸ்லோவா வச்சு வதக்கி விட்டுருக்கேன். இது வந்து தக்காளி வந்து பாதி தக்காளியா பருப்போட போட்டு நம்ம வேக விட்டுட்டோம். இப்போ ஒரு பாதி தக்காளிய உள்ள சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் வதக்கி விடுவோம். இந்த தக்காளியில கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம். நம்ம பருப்பு வேகப்படும் போது உப்பெல்லாம் போடலை. இப்ப இந்த சாம்பாருக்குள்ள உப்பு வந்து இப்பதான் போட போறோம். ஒரு 1.5 டீஸ்பூன் இருக்கும். போட்டுட்டு நல்லா தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வேகட்டும். இப்போ வந்து ரவா கிச்சடியும் நல்லா ரெடி ஆகி வந்திருக்கு பாருங்க. நல்ல தண்ணியெல்லாம் நல்லா வத்திட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு நல்லா மூடி வச்சோம்னா ரவையும் நல்லா வெந்துடும். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் கிட்ட அடுப்பை வந்து மொத்தம் ஸ்லோ பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டீங்கன்னா நினைக்கி அந்த தண்ணியெல்லாம் வத்தி நல்லா கரெக்டா வரும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருவோம். நான் ஃபர்ஸ்ட் வந்து கருவேப்பிலை வந்து ஃபர்ஸ்டே சேர்த்துருக்கணும். நான் வந்து கொஞ்சம் மறந்துடுறதுனால இப்போ கொஞ்சம் போட்டுட்டு மூடி வைப்போம். இந்த கருவேப்பிலையோட வாசனை அது உள்ள இறங்கும்.
நீங்க அந்த காய் வதக்கும் போதே கூட கருவேப்பிலைய உள்ள போட்டு விட்டுறலாம். இப்போ வந்து தாளிக்கிறது எல்லாமே நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த பருப்பு வேக வச்சது, கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா அப்படி மசிஞ்சு வந்திருக்கு. இந்த டைம்ல கொஞ்சம் பருப்பு மத்து போட்டுட்டு நல்லா அப்படி கடைஞ்சி விட்டுருவோம். நல்ல பருப்பு காயெல்லாம் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா கொஞ்ச நேரம் மசிச்சு விட்டுருங்க. இப்போ வந்து நான் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு நல்லா குழைவாயிட்டு இப்போ வந்து சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் தான் போடுறேன். வெறும் மிளகாத்தூள் போட்டோம்னா சாம்பாரோட கலர் வந்து இந்த எண்ணெயில போட்டு நல்லா வறுத்துட்டு போடும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், இந்த சாம்பாரோட கலரும் நல்லா இருக்கும். அதனால கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ வந்து இதுலயே கொஞ்சமா கொத்தமல்லியும் போட்டுருவோம். போட்டுட்டு நான் ஒரு துண்டு வெல்லம் போட்டிருக்கேன். அதாவது இந்த அளவுக்கு வெல்லத்தை வந்து நல்லா நசுக்கிட்டு உள்ள சேர்த்து விட்டுருவோம். சேர்த்துட்டு நல்லா அப்படி கிண்டிட்டு இந்த பருப்போட இதை சேர்த்துருவோம். இந்த பருப்பு வந்து நல்லா மசிச்சு வச்சிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துருவோம். இந்த வதக்குனதை வந்து இப்போ வந்து இந்த பருப்போட இந்த வதக்கின தாளிச்சது எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துடலாம். நான் வந்து கட்டி பெருங்காயம் போட்டிருந்தேன், அதனால நான் இந்த டைம்ல பெருங்காயம் நான் போடலை. நீங்க வந்து பெருங்காயம் போடணும்னா இந்த டைம்ல இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இருக்கும் போது பெருங்காயத்தையும் உள்ள போட்டுருங்க. இப்போ வந்து நீங்க தேவையான தண்ணி வந்து கரெக்டா சாம்பாருக்கு உள்ள தண்ணியை வந்து சேர்த்துட்டு, கொஞ்சம் திக்கா தான் இருக்கணும் சாம்பார், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இதை வந்து இப்போ ஒரு கொதி உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு போட வேண்டியதை போட்டுட்டு இப்போ அடுப்பை வந்து கொஞ்ச நேரம் இப்போ தண்ணி பச்சை தண்ணி ஊற்றி இருக்கிறதுனால ஒரு கொதி வரட்டும். சாம்பார் ரவா கிச்சடியும் நல்ல தண்ணியெல்லாம் நல்லா வத்தி நல்லா இப்படி பாருங்க நல்லா சுருண்டு வருது. இந்த அளவுக்கு ரவா கிச்சடியை செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து லாஸ்டா கொஞ்சமா ஒரு ஸ்பூன் நெய்யோ இல்லைன்னா எண்ணெய் ஊற்றணும். நான் வந்து எண்ணெய் தான் ஊட்டுறேன். ஏற்கனவே ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து எண்ணெயை கொஞ்சமா அப்படி மேலே ஊத்திட்டு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியையும் மேலே தூவி விட்டுறலாம். தூவி விட்டுட்டு நல்லா அப்படி கிண்டிடலாம். இங்க பாருங்க இப்போ வந்து ரவா கிச்சடி வந்து இப்படி நல்ல தண்ணியெல்லாம் சுண்டி ஒட்டாத அளவுக்கு இந்த அளவுக்கு வரணும். வந்துட்டுன்னா கரெக்டான பக்குவத்துல இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ரவா கிச்சடி ரெடி ஆயிட்டு இப்போ சாம்பார் மட்டும்தான் கொதிச்சானா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். சாம்பார் வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டு இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும், அப்பதான் கிச்சடிக்கு வந்து நல்லா இருக்கும். இப்போ வந்து இதுல கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப சாம்பார் ரெடி ஆயிட்டு ரவா கிச்சடியும் ரெடி ஆயிட்டு, இந்த ரவா கிச்சடியும் சாம்பாரும் எங்க வீட்டுல ரெடி ஆயிடுச்சு. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னு நினைக்கி இந்த ரவா கிச்சடியில வந்து முந்திரி பருப்பு சேர்க்கறா இருந்தா நினைக்கி வறுத்து போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து முந்திரி பருப்பு சேர்க்கல. அந்த தாளிக்கும் போதே காயெல்லாம் தாளிக்கும் போது முந்திரி பருப்பை வறுத்து உள்ள போட்டனால அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு ரவா கிச்சடி செஞ்சு உங்க வீட்டுல சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.